சரி, இன்றைக்கி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். ஸோ அதான் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. இப்போ தெசலோனிக்கே பட்டணம், ஸோ அதில் என்ன இருக்கும், இந்த 17ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, தெசலோனிக்கே பட்டணத்தில் என்ன நடந்துச்சு, அடுத்து பார்த்திங்கன்னா பெரோயா பட்டணத்தில் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தனை பட்டணத்தில் அவங்க இருக்கும்போது என்ன நடந்துச்சு. ஸோ அந்த காரியங்கள் தான் இதில் இருக்கும், சரிங்களா? இப்போ தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இது பவுலினுடைய 2ஆம் மிஷினரி பயணம், சரிங்களா? நான் சொன்னேன் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பவுலினுடைய 2ஆம் மிஷினரி பயணம். ஸோ இதில் யார் யார் இருக்கிறது பார்த்திங்கன்னா பவுல், சீலா, தீமோத்தேயு. ஸோ அப்பப்போ இவரும் வருவார், சரிங்களா? லூக்காவும் அப்பப்போ நடுவில் அவங்களோட வருவார், சரிங்களா? இப்போ தெசலோனிக்கே பட்டணத்தில் அங்கே இருக்காங்க, யூதருடைய ஜெப ஆயத்துக்குள்ளே வர்றாங்க. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவளிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களிலே வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவளுடனே சம்பாசித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதென்றும் நான் உங்களுடனே அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். ஸோ பார்த்திங்கன்னா யூதருடைய ஜெபாலயங்கள் இருக்குங்க. இப்போ யூதர்களுக்கு என்னென்னா பழைய ஏற்பாட்டுனா பிரச்சனை இல்லை. பழைய ஏற்பாட்டில் மோசையை பற்றி சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா, யோசேப்பு, இப்போ நியாயாதிபதிகள், இந்த புஸ்தகங்களெல்லாம் சிம்சோன் இவங்களெல்லாம் பற்றி சொன்னால், நியாயப்பிரமாணத்தை பற்றி சொன்னால், அதை பற்றி சொன்னால் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இப்போ புதுசாக அப்போ இயேசு அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து, அவர் மரித்து உயிர் தெழுந்தார். பார்த்திங்கன்னா இந்த காரியங்கள் சொல்கிறது அவங்க ஏற்றுக்கொள்கிறது அதை விளங்க பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இவர் அப்படி தான் இருந்திருந்தார். இப்போ பவுல் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தார், சரிங்களா? பார்த்திங்கன்னா அது வரைக்கும் யூதர்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா மேசியா இன்னும் வரல. ஸோ பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இப்போ மேசியா இன்னும் வரல அப்படின்னு சொல்லி தான் அவங்க இன்னும் நம்பிக்கொண்டு இனிமேல் தான் மேசியா வரும். அப்போ இந்த கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒத்துக்கிறது அவங்களுக்கு கஷ்டமான காரியம். ஸோ இவர் அப்படி தான் இருந்தார். யெகோவா தான் தேவன், இது என்னடா இது புதுசாக இயேசுங்கிறவரை ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப வைராக்கியமாக இருந்ததுக்கப்புறம் தான் இயேசுவே அவருக்கு வெளிப்பட்டு அவருக்கு அதனால தான் இப்போ தேவன் அவரை ஊழியக்காரரை மாற்றி இப்போ எல்லா இடத்துல போய் சொல்ல வச்சிட்ருக்கார். ஸோ இப்போ யூதர்களுக்கு இதை விளங்க பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம், சரிங்களா? இப்போ 3ஆம் வசனம் பாருங்கள். கிறிஸ்து பாடப்படவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். ஸோ பார்த்திங்கன்னா இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவர் சாட்சியெல்லாம் சொல்கிறாரு. இப்போ வசனத்தின் மூலமாக யூதர்கள் வசனத்தை வச்சு சொன்னால் தான் நம்புவாங்க. இப்போ யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் கிறிஸ்து இருக்கார், அப்போ இவர் தான் கிறிஸ்து, இப்போ இந்தபடியாக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திருஷ்டாங்கப்படுத்தி அவர் உதாரணத்தோடு சொல்கிறார். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். ஸோ அதை பார்த்து அநேகர் விசுவாசித்து பவுலையும் சீனாவோட சேர்ந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்குறோம். அடுத்த பார்த்திங்கன்னா அதனால் வருகிற விளைவுகள் பாருங்கள். விசுவாசியாதவனால் வருகிற விளைவுகள். அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் வசனத்திலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 5ஆம் வசனத்திலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 5ஆம் வசனம் முதல் 3 லைன் வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 5ஆம் வசனம் முதல் 3 லைன். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி, அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ இயேசு தான்ப்பா கிறிஸ்து. பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டை பற்றி பிரசங்கம் பண்ணால் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து, இவர் தான் மேசியா, இயேசு தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் உயிரோடு எந்திரிச்சு மரித்தோடு இருந்து உயிரோடு எந்திரிச்சார்னு சொல்லி அதை விளங்க பண்ணுறது, அதை அவங்களை விசுவாசிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இப்போ விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்திலே அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யாசோன் ஏற்கனவே அவர் ஏற்றுக்கிட்டார். இவர் தான் கிறிஸ்து அப்படிங்கிறது இவர் பவுல் சொன்னதை ஏற்றுக்கிட்டார். அதனால் அவனுடைய வீட்டை சுற்றிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இப்போ பவுலியும் சீலாவையும் அவங்கள நடுவில் கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. 6ஆம் வசனம் பாருங்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள்.
ஸோ பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் பாருங்கள், அவர்களை காணாமல். ஸோ பார்த்தீங்கன்னா பவுல் சீலாவை காணோம், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இவர்களை வந்து அவர் இடத்துல உள்ள பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் ஆண்டவர் காப்பாற்றுறார். இப்போ எல்லா இடத்துலையுமே போய் சிக்கி அடி வாங்கணும்னு இல்லை. இப்போ ஆண்டவர் சித்தமானாதான் வந்து ஆண்டவர் அனுமதிச்சாதான் நம்ம அது மேலே கை வைக்க முடியும், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவ எத்தனையோ முறை வந்து முயற்சி பண்ணாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இயேசு ஆண்டவர் ஒருத்தர் தொடணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம மத்தியில் சொல்கிறாரு, உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்காச்சு. இப்போ ஆண்டவர் சித்தமானதை ஒருத்தர் வந்து கை வைக்க முடியும், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே கை வைக்க ஆண்டவர் அனுமதிச்சாதான் ஒருத்தர் மேலே கை வைக்க முடியும், இல்லைன்னா வந்து எதுவும் பண்ண முடியும். அப்போ சில இடத்துல ஆண்டவர் அனுமதிக்கிறாரு, அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அவர்களை மறைக்கிறத அவர் வந்து மறைச்சி கொண்டு போகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தேடி பார்க்குறவங்க அங்கே இல்லை. இப்போ தேவன் அவர்களே பாதுகாக்கிறார் பாருங்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரையும் பட்டணத்து அதிகாரியிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிற இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டு கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரியும் கலங்க பண்ணினார்கள். பின்பு அவர்கள் யாசோனிடத்தில் மற்றவர்களிடத்தில் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பவுல் சீலாவை தேடுறாங்க, பார்த்தீங்கன்னா அவங்க இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ யாசோனையும் சில சகோதரியை கூட்டி கொண்டு வந்து அவனுக்கு அது அதிகார இடத்துல கொண்டு போய் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து இயேசுங்கிற ராஜா வந்து அவரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அதனால் வந்து கலகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து குற்றஞ்சாட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவரிடத்திலும் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா யாசோனையும் மற்ற சகோதரி பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அவங்கள வந்து ஜாமீன் வாங்கி கொண்டு விட்டுட்டாங்க, சரிங்களா? அடுத்த பாருங்கள், 10ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 10ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 10ஆம் வசனம் முதல் 3 லைன் அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம், சரிங்களா? 10ஆம் வசனம் முதல் 3 லைன் அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 10 முதல் 15 வரை ஒரு பகுதி. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலியும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அதான் ஒரு தலைப்பு, சரிங்களா? தலைப்பு முதல் 3 லைன் தலைப்பு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பெரோயா பட்டணத்தில் என்ன நடக்குது, சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், பார்த்திங்கன்னா தெசலோனிக்கே பட்டணத்தில் போய் போதிக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கலகம் வந்துச்சு. உடனே பார்த்திங்கன்னா இப்போ சகோதரர் வந்து இப்போ பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிடுறாங்க பவுலியும் சீலாயும். 10ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலியும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா யூதருடைய ஜெபாலயங்கள் இருக்குது, சரிங்களா? அங்கே போனாங்க. இந்த பாருங்கள் 11ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு வசனம் போட்டிருக்கு. அந்த இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அந்த யூதருடைய ஜெபாலயத்தில் பெரோயா பட்டணத்தில் இருக்கிற அந்த யூதருடைய ஜெபாலயங்களை போய் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணன அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிற தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வாஞ்சை ரொம்ப முக்கியம், சரிங்களா? வேதத்தின் மேலே அந்த வாஞ்சை வந்து ரொம்ப முக்கியம். அந்த பிரசங்கம் பண்ணுறதுலேயே பாருங்கள் அவங்களுக்கு அவ்வளோ வாஞ்சை வந்துச்சு, நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அதனால் தினந்தோறும் வேத வாக்கியங்கள் அவங்க வந்து ஆராய்ந்து பார்க்குறவோ இப்படி சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கூட்டமாக கூடி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் வீட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்க்குறாங்க பாருங்கள். தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு வசனம் போட்டிருக்கு, தினந்தோறும் வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கேயில் உள்ளவர்களே, அதாவது டைரெக்டாக சொல்லியிருக்கலாம், ஆராய்ந்து பார்த்தோன்னா நற்குணசாலிகளாக இருந்தால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெசலோனிக்கே சபையை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாதிரி சபை, சரிங்களா? ஒரு நல்லா இருக்கிறதுலே ஒரு நல்ல சபை, ஒரு மாதிரி சபை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா குணசாலியாக இருக்கிறவங்க, நல்ல ஒரு மாதிரி சபை, ஜனங்களெல்லாம் நல்லா ஒரு மாதிரி சபை, நல்லா சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க, நல்லா வசனத்துக்கு மேலே நல்லா வாஞ்சியாக இருக்கிறவங்க, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருக்காங்க. இப்போ இவங்களே அவங்க பீட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஜனங்களே நல்ல ஒரு வசனத்தில் நல்லா வைராக்கியமாக இருக்கிறவங்க, வசனத்தின்படியாக நடக்கிறவங்க, நல்ல குணசாலியாக இருக்கிறவங்க, இவங்க அவங்களே பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏன் பீட் பண்ணாங்க அப்படின்னா தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். பார்த்தோம் அவங்களே இவங்களே பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். நம்ம வந்து
அதான் நம்ம எஸ்ரா 7:10 நம்ம வாசிக்கிறோம். எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை உபதேசிக்கும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஸோ இந்த மாதிரி எஸ்ரா வேதத்தை ஆராய்ஞ்சு அதை தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி அதைப்படி செஞ்சு ஜனங்களுக்கு அதை போதிச்சதுனால பார்த்திங்கன்னா அநேகர் தேவன் பக்கமாக திரும்புகிறத அவன் தேவன் பக்கமாக ஜனங்களை திருப்புறதை நம்ம பார்க்குறோம். அதை பாவ வழியில் அவங்க எஸ்ரா பிரசங்கம் பண்ண அதை பேட்டு ஜனங்கள் ஒவ்வொன்று கதறி அழறாங்க, மனம் திரும்புகிறாங்க பாருங்கள். அந்த நம்ம பார்க்குறோம் நம்ம. சரிங்களா? பார்த்தீங்கன்னா வேத வசனம் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள். இப்போ வசனத்தில் தான் எல்லாமே இருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு மத்தேயு யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் நம்புகிறீர்களே. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அப்பா அதுவே என்னை குறித்து சாட்சி கொடுக்காது, என்னை குறித்து அதுவே சாட்சி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேத வசனம் ஆராய்ஞ்சு பாருங்கள். இப்போ இதுதான் நமக்கு கண்ணாடி மாதிரி. அதான் ஏசாயா 34:14 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசிங்கள், இதில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடு இல்லாத கர்த்தருடைய வாதிச்சா அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ கர்த்தருடைய வேதத்தை தேடி 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 வாசிக்கிறது ஆராய்கிறது. ஸோ பார்த்தீங்களா? அப்போ வேதத்தை 3 காரியங்கள் இருக்குது, முக்கியமான 3 காரியங்கள். ஒன்று வேதத்தை வாசிக்கிறது, வாசித்து புரிஞ்சு கொள்வது. அடுத்து பார்த்திங்கன்னா வேதத்தை தியானிக்கிறது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறது. சரிங்களா? அப்போ 3மே முக்கியம். நம்ம வேதத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை ஆராய்ச்சி செய்யணும். அதை ஆராய்ச்சி செய்யணும், அதை முக்கியமாக கை கொள்ளணும். சரிங்களா? அப்போ நம்ம ஒருத்தர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்னென்னா வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஆராயணும், அதை கை கொள்ளணும். இந்த 4மே முக்கியம். சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் மறுரூபம் வரும். சரிங்களா? அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? இப்போ வேதத்தை வாசிக்கிறதுனா சும்மா வாசித்து அதை புரிஞ்சு கொள்வது. அடுத்து தியானிக்கிறது அப்படின்னா அதில் எப்படி நம்ம அது மூலமாக நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது, அப்போ அதில் நம்ம கீழ்ப்படிய வேண்டிய காரியம் என்ன, அதில் நம்ம அதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்போ அதை வச்சு நமக்குள்ளே என்ன மாற்றங்கள் கொண்டு அதை வச்சு ஜெபம் பண்ணி இதுபடி நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி அதை நம்ம வாழ்க்கைக்கு அதை அப்ளை பண்ணுறது. அது தியானிக்கிறது. ஆராய்கிறது அப்படின்னா என்னென்னா ஒரு காரியம் இருந்துச்சுன்னா அப்போ இது இங்கே இந்த விதத்தில் இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கு, இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கு, அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்குறது. இதை பற்றி வேறு இடத்துல சொல்லியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ விசுவாசம் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தை பற்றி இந்த விதத்தில் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, அப்போ அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த புக்கில் அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு. இப்போது அன்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ அன்பை பற்றி இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு, அன்பு இதை பற்றி வேறு எங்கே என்ன சொல்லியிருக்கு, அப்படி தான் ஆராய்கிறது. சரிங்களா? தேடி தேடி வச்சு இப்போ ஆராய்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணும் பாருங்கள். இப்போ இதெல்லாம் தீவிட நம்ம அதை கை கொள்ளணும். சரிங்களா? அப்போ வெறும் வாசி தியானித்து ஆராய்ச்சி விட்டுறக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா அதை கை கொள்வது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், இதை வாசிக்கிறவர்கள், இதை தியானிக்கிறவர்கள், இதை கை கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? அப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்க்குறதுல ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். வேதத்தை தியானிக்கிறதுல சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். கை கொள்கிறது நமக்கு அதில் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்கள். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் அதை கை கொள்ளணும். சரி, படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. சரிங்களா? அதான் வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 119 நம்ம வாசிக்கிறோம். வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமாக இருக்கேன், நாள் முழுதும் அது தியானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், இரவும் பகலும் ஒரு வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நல்லா கனி கொடுப்பான். இதுதான் அந்த கனி கொடுக்கறது, அந்த நற்குணசாலியாக மாற்றுறது. சொல்லுங்கள், அந்த வசனம் தான் நம்மளை என்ன மறுரூபமாக்கும். சரிங்களா? இந்த வசனம் தான் நம்ம மறுரூபமாக. அதே மாதிரி சங்கீதம் 112 நம்ம வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ இப்போ இந்த பிரியம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ வேதத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த வாஞ்சை, இந்த தாகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த அப்பா பார்த்தீங்கன்னா மனோவாஞ்சையாய், அதுதான் வாஞ்சை ரொம்ப முக்கியம். அந்த பேதுரு எழுதும்போது எழுதுகிறாரு 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். அப்போ அந்த ஞானப்பாலின்றது அந்த வசனம் தான். அந்த வசனத்து மேலே வாஞ்சியாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசியில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறத போல கண்டு மகிமை மேலடைந்து மறுரூபமாவீர்கள். ஸோ இப்போ நம்ம எது மறுரூபமாக்கும், நம்ம எது கிறிஸ்துவனுடைய சாயலாக மாற்றும், இந்த வேதத்தின்படி எது நம்ம மாற்றும் அப்படின்னா
அந்த வசனம் தான். சரிங்களா? அதுதான் அந்த வசனத்தை வந்து ஆராய்ந்து பார்க்குறது, தியானிக்கிறது, வாசிக்கிறது. புரியலனாலும் சரி, ஃபஸ்ட்டு புரியலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. சரிங்களா? மறுபடியும் ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியாது பாருங்கள். எனக்கு ஒரு வசனம் கூட புரியாது. இருந்தாலும் நான் வாசிப்பேன். புரியுதோ புரியல வாசிப்பேன். உடனே அடுத்தது போயிடுவேன் நான். சரி உடனே போட்ட உடனே அடுத்தது போயிடுவேன். இன்றைக்கி புரியாது, நாளைக்கு புரியும். நாளைக்கு எது புரியல அது நாளான்னைக்கு புரியும். சரிங்களா? அப்போ நம்ம விட்டுறக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே சொல்லுங்கள், இது கருத்து என்ன சொல்லுங்கள். நம்ம வச்சு நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு படிக்கலாம் பாருங்கள். சரிங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவரே சொல்லிக் கொடுப்பார் பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த காரியத்தை வந்து நீங்கள் கேளுங்க. சரிங்களாப்பா? வந்து நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே இந்த பெராயா பட்டணத்தை மாதிரி எனக்கு இந்த வசனத்தை மேலே வாஞ்சியாக கொடுங்க. இப்போ பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, நான் வளரும்படி வசனத்தை மேலே வாஞ்சியாக இருங்க அப்படிங்கிற அந்த வசனத்தை நீங்கள் படிக்க தான் உங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் வரும். நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணலாம், நல்லதான், அதிகமாக உபாசிக்கலாம்னு சொல்லதான். ஆனால் வசனம் இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற எல்லா காரியங்களை செய்கிறது வந்து பெரிய ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. வசனம் அவ்வளோ உள்ளே போகணும். சரிங்களா? இப்போ கண்ணீரோடு விதைக்கிறவன். ஸோ அந்த விதைங்கிறது வசனம். சரிங்களா? அந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண பாருங்கள். வசனம் தான் நம்மளை மறுரூபமாக்கும். வசனம் தான் நமக்கு அற்புதம் செய்யும். சரிங்களா? அந்த வசனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 12ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். அதனாலே அவர்களில் அநேகர் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசிகளானார்கள். ஸோ பெரையா பட்டணத்தில் போய் வந்து பிரசங்கிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மனோவாஞ்சியாக வந்து வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. எல்லாம் நற்குணசாலிகள் எல்லாம் தெசலோனிக்கேயில் இருக்கிற அந்த விசுவாசிகளே இவங்க பீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பயங்கரமாக பீட் பண்ணிட்டாங்க. அதனால் அநேகர் பேரும் வந்து நிறைய பேர் விசுவாசித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பெரையாவிலும் தேவவசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெசலோனிக்கேயில் இருக்கிறவங்க வந்து யூதர்கள் வந்து கேள்விப்படுறாங்க. ஓஹோ, பெரோயாவில் போய் என்ன பண்ணுறாங்க, பிரசங்கிக்கிறாங்க, அப்படின்னா அவங்க விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயும் வந்து என்ன பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் காக்கிறார் பாருங்கள். யாருக்கு அந்த இடத்துலையும் தேவன் வந்து அவங்கள ஒப்பு கொடுக்கல. சீலாவும் தீமோத்தேயும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். ஸோ பவுலை மட்டும் அனுப்பிட்டாங்க. சீலாவும் தீமோத்தேயும் அங்கேயே தங்கிடுறாங்க. அதை பெரோயாலேயே தங்கிடுறாங்க. பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாய் தன்னிடத்துக்கு வரும்படி அவர்களுக்கு சொல்லி கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பவுல் சகோதரர்கள் வந்து எடுத்துகிட்டு பவுலை வந்து கொண்டு போயிடுறாங்க. சீலாவும் தீமோத்தேயும் வந்து சீக்கிரமாக வரும்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து அத்தேனே பட்டணத்துக்கு வந்துடுறாரு. சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம் 16 அடுத்த பகுதி 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 16ஆம் வசனத்தை தலைப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து அத்தேனே பட்டணம். சரிங்களா? நான் முதல் சொன்னேன் தெசலோனிக்கே பட்டணத்தில் என்ன நடக்குது, அடுத்தது பெரோயா பட்டணத்தில் என்ன நடக்குது, அடுத்து அத்தேனே பட்டணம். அத்தேனே பட்டணத்தில் இந்த இடத்துல வந்து மார்க்ஸ் மேடையில் நின்று ஒரு பிரசங்கம் பண்ணுவார். ஸோ அந்த பகுதி தான் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இது 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் ஒரு பகுதி. அத்தேனே பட்டணத்தில் என்ன நடக்குது, 16ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? 16 முதல் 21 வரைக்கும் ஒரு பகுதி. 16ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்கு காத்து கொண்டு இருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறதுக்கான தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தது. அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ பவுல் வந்து காத்துட்ருக்கார். சீலாவும் தீமோத்தேயும் வருவாங்க அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கார். ஆனால் இவர் மட்டும்தான் வர்றாரு அத்தேனே பட்டணத்துக்கு, காத்துட்ருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணம் ஃபுல்லாக மிகுந்த விக்கிரங்களாக நிறைஞ்சிருக்கு. 17ஆம் வசனம், ஜெபாலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து விக்கிரகங்கள் கும்பிட்டுருக்கீங்க, இப்போ இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் தான் உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவையும் அவர் உயிர்த்தெழுதலையும் பற்றி அந்த சத்தியத்தை சொல்கிறார், சுவிசேஷத்தை சொல்கிறார் போகிறவங்கிட்ட. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய மத நம்பிக்கையை குறித்து அவங்க மத நம்பிக்கையை சொல்கிறாங்க. இவர் வந்து இயேசு கிறிஸ்துவையும் உயிர்த்தெழுதையும் பற்றி சொல்கிறாங்க. சில பேர் வாக்குவாதங்கள் வருது. இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசுவும் உயிர்த்தெழுதல்னு சொன்னோன்னே வந்து அந்நிய தேவனை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்க்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய்.
அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். ஸோ புதுசாக என்னமோ சொல்கிறேன், நீ அந்த உபதேசம் என்ன, நீ வந்து பாப்பா அப்படின்னு சொல்லி அவனை மார்க்ஸ் மேடையில் கொண்டு போய் நிறுத்திட்டு வந்து உன்னோட புதிய உபதேசம் என்ன, நான் கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 21ஆம் வசனம் பாருங்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதும் வழியே வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நவமான காரியங்கள் கேட்கறதில்ல. ஸோ பார்த்திங்கன்னா அதாவது தேவையில்லாத காரியங்கள், சும்மா டைம் பாஸ் பண்ணுறது, ஏதோ ஒன்று சும்மா கேட்டுட்டு அப்படியே போகிறது, சரிங்களா? அந்த மாதிரி வந்து அதாவது ஒரு பிரயோஜனமற்ற ஒரு தன்மையில் இருக்காங்க, சரிங்களா? அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா வேதம் சொல்லுது, காலத்தை அதாவது நாட்கள் பொல்லாதவங்களும் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வீண் தேவையில்லாமல் காரியங்களில் ஈடுபட்டு பார்த்திங்கன்னா சும்மா பேசுகிறதுலையும் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு பார்த்திங்கன்னா சும்மா பொழுதுபோக்கிட்டு இருக்காங்க. சார் பார்த்திங்கன்னா அப்போ தேவன் அவர்கள் மேல் வைத்த நோக்கத்தை விட்டு அவள் சும்மா தேவையில்லாத காரியங்களை டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? அடுத்த பாருங்கள், பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த 22ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை கற்பகுதி 22 முதல் 34 வரை அடுத்த பகுதி. அந்த 22ஆம் வசனம் முதல் 2 லைனை தலைப்பாக போட்டுக்கலாம். அப்பொழுது பவுல் மார்க்ஸ் மேடையில் நின்று, பார்த்திங்கன்னா மார்க்ஸ் மேடையில் நின்று பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுறான். அதாவது தலைப்பு முதல் 2 லைன் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 22 முதல் கடைசி வரை 34 வரை, சரிங்களா? அப்பொழுது பவுல் மார்க்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப பக்தி உள்ள ஜனங்க தான், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கோயில்களில் நான் சுற்றி வரும்போது அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விக்கிரத்தை பார்த்தேன். அப்போ நீங்கள் வந்து அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு பலிபீடத்தை நான் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறியாத தேவனை தொழுது அது யாருன்னு சொல்லி அறிவிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்குது. அப்படினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ஸோ பார்த்திங்கன்னா அவர் வந்து தேவாதி தேவன், உலகத்தையும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியின் சிருஷ்டித்தவர். ஸோ கைகளால் மனுஷர்கள் செய்த காரியத்தில் வந்து அவர் வந்து வாசம் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அவரே தேவாதி தேவன், அவன் வந்து மனுஷர் கையில் ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறதில்லை அப்படிங்கிறாரு. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தத்தினால் வந்து தோன்ற பண்ணார். ஏன்னா ஆதாம் ஏவாள் அவர்கள் மூலமாக தான் முழு உலகமே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா யார் எங்கே எவ்வளோ நாள் வாழணும், எவ்வளோ நாள் வந்து எப்போ பிறக்கணும், எப்போ இறக்கணும், எவ்வளோ நாள் இருக்கணும், எங்கே குடியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து குறித்திருக்கார் அப்படின்னு சொல்கிறத நம்ம அதை சொல்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு எப்படி செய்தார். ஸோ பார்த்திங்கன்னா எப்படியாவது தேவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லுவார். அவன் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரட்சிப்பு ரொம்ப சமயமாக இருக்குது. இயேசுவே அப்படின்னு சொன்னால் இறங்கி வந்துடுவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கார். அவர் தாமே விசாரிக்கும் கவலைகள்லாம் வைத்து விடுங்கன்னு சொன்னார். நம்ம நம்ம விசாரிக்கிறவர், சரிங்களா? அவர் ரட்சகர், சரிங்களா? அவர் பேரே வந்து ரட்சகர். பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவையானாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீர்க்க தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை, சரிங்களா? அப்போ நம்ம ஒருவருக்கு ஒரு தூரமானவர் அல்லவே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்களில் புலவர்கள் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியார் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாக இருக்குமோ என்று நினைக்கலாகாது. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தேவன் அவருக்குள்ளே தான் நம்ம வந்து பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பார்த்திங்கன்னா புலவர்களே சொல்லியிருக்காங்க, நம்ம அவருடைய சந்ததியாக. அப்போ நம்ம தேவனுடைய சந்ததியாக இருக்கோம். இப்போ தேவனுடைய சந்ததியாக நாம் வந்து அவங்க அப்பேற்பட்ட தேவனை போய் ஒரு சின்ன ஒரு பொண்ணு, கல், மண் இதை மாதிரி வச்சு, அதை பொண்ணு, வெள்ளி, கல் இவைகளால் செய்த ஒரு உருவத்தை வச்சு அதுக்கு வந்து தெய்வம் வந்து ஒப்பாகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதுதான் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷர்களுக்கும் கட்டளை இருக்கிறார். ஸோ அறியாமையின் காலங்களில் பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அறியாமையின் காலங்கள்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா தேவன் வந்து காணாதவர் போல் இருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லார் மனுஷரும் கட்டளை இடுகிறார். இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, பேசியாக வந்தாச்சு. சிலுவையில் இயேசுப்பா நமக்காக ரட்சிப்பை வந்து இலவசமாக கொடுத்துருக்கார். ஸோ அதை வந்து எல்லாமே சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். சரிங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் எல்லாம் மனம் திரும்பணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது. சரிங்களா? ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம ஆண்டவர் வந்து படைச்சிருக்காங்க. ஆனால் சுவிசேஷம் சொல்லும்போது நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பார்த்திங்கன்னா அதான் பார்த்திங்கன்னா ரோமரில் பார்க்குறோம். நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, வேத வசனத்தின் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதான் யோவான் சொல்லும்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. இப்போ கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழுங்க. நீங்கள் பாருங்கள் இஷ்டத்துக்கு வாழாதீங்க, மாம்சம் சொல்கிறபடி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கனி கொடுக்குற வாழ்க்கையை கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கண் ஒன்று இடலாகனா கண்ணை எரிந்து போடு, கால் இடலாகுனா அதை தரித்து போடு. இப்போ பார்த்தீங்கன்னா கை உனக்கு இடலாகுனா அதை தரித்து போடு அப்படிங்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நீ பரலோகத்துக்கு போகிறது முக்கியம், அதை நோக்கி இரு அப்படின்னு சொன்னால் மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதை மாதிரி வந்து நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாரும் விளங்க பண்ணினார் என்றான். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரும் வந்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. அப்போ எல்லா மனுஷரும் வந்து நியாயம் தீர்க்கப்பட போகிறாங்க. சரிங்களா? இப்போ இருக்கிறது வந்து கிருபையின் காலம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அப்போ அந்தி கிறிஸ்துவின் காலம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1000 வருட அரசாட்சி காலம். 1000 வருட அரசாட்சி காலம் அப்புறம் எல்லாருக்குமே வந்து நியாய தீர்ப்பு. இப்போ புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடி அவங்க நியாய தீர்ப்பு அடைவாங்க. ஸோ அப்போ நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 32ஆம் வசனம் பாருங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மார்க்ஸ் மேடையின் நியாயாதிபதியில் ஒருவனாகிய தியோனிசு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவளுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 3 கூட்டத்தை பார்க்குறோம். இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ண ஒரு கூட்டத்தார் வந்து கேலி பண்ணுறாங்க, இன்னொரு கூட்டத்தார் பார்த்திங்கன்னா சரி நீ சொல்கிறத வந்து இன்னொரு நாள் கேட்போம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் வந்து அவங்க விசுவாசிகள் ஆனார்கள். சரிங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு இந்த மூணு சாரார் ஜனத்தை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணுறோம், அதில் பார்த்திங்கன்னா அந்த பிரசங்கத்தை இகழ்வோர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதை வந்து பரியாசம் பண்ணுங்கிற ஒரு கூட்டம் இருக்கும், குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு கூட்டம் வந்து சரி வந்து இன்னொரு நாள் நான் கேட்போம், இன்னொரு நாள் மனம் திரும்புகிறோம், இன்னொரு நாள் ரசிக்கப்படுறோம், இன்னொரு நாள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற ஒரு கூட்டம் இருக்கும். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடுற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பார்த்திங்கன்னா விசுவாசிகள் அதை கேட்டு வசனம் தேவனிடத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லி உடனே கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம். சரிங்களா? உடனே கீழ்ப்படிஞ்சவங்க உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, விசுவாசிகள் ஆனார்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை அவங்க தக்க வைத்து கொடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வசனம் சொல்ல இன்றைய ரச்சனைய நாள். ஸோ உடனே இவங்க எல்லாம் ரசிக்கப்பட்டாங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா யார் சியோனிசி என்பவனும் நியாயாதிபதி சியோனிசி அவர் ரசிக்கப்பட்டார். தாமரி என்ற பேரில் ஒரு ஸ்திரீ ரசிக்கப்பட்ட, இன்னும் சிலர் ரசிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த 17ஆம் அதிகாரம். ஸோ அந்த 17ஆம் அதிகாரத்தை என்ன பார்த்தோம் அப்படின்னா தெசலோனிக்கே பட்டணத்தில் வந்து போய் பிரசங்கம் பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா அங்கே யூதர்கள் எழும்புனோன்னா பார்த்திங்கன்னா அங்கேருந்து பெரையா போயிடுறாங்க. பெராயா பட்டணத்தில் அங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணுறார் பவுல். பார்த்திங்கன்னா அந்த பட்டணத்தார் வந்து மனோவாஞ்சியாக வந்து அதை ஏற்றுக்கொண்டு தெசலோனிக்கே உள்ளவர்கள் பார்க்கிறோம் தற்குணசாலி வேத வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கே உள்ளவர்கள் பார்க்கிறோம் நல்லா வந்து குணசாலியாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா அங்கேயும் எதிர்ப்பு வருது. உடனே பார்த்திங்கன்னா அத்தேனே பட்டணத்துக்கு போயிடறாரு. அங்கே போய் மார்க்ஸ் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுற அங்கே சிலர் விசுவாசிகள் ஆகிறாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம இந்த 17ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா நீர் கற்றுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இப்படி பெரையா பட்டணத்தார் மனோவாஞ்சியா தினந்தோறும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தாங்கன்னு சொல்லி அப்படியா நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் வசனத்துக்கு நாங்கள் 100% கீழ்ப்படிய எங்களுக்கு
கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருக கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா என் தேவனே, நாங்கள் ஒருவருமே உம்முடைய நித்திய ஜீவனை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. முடியவரும் நிலைத்திருக்க கர்த்தர் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.